Stranger Things சீசன் 5 ஃபைனல் சீசன் அஃபிஷியலா முடிஞ்சிருச்சு. It's almost 10 years journey. அண்ட் இதயம் பலவீனமானவங்க ஃபினாலே பாக்குறீங்கன்னா காஷன், இதயத்தை கல்லாக்கிக்கோங்க, ரொம்ப எமோஷனலா முடிப்பாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டதுனால சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த ஃபைனல் எபிசோட் பிட் டிசப்பாயின்மெண்டா கூட இருந்திருக்கலாம். பிகாஸ் ஃபைனல் பேட்டில் இன்னும் 30 மினிட்ஸ் கூட புல் பண்ணி வெக்னா சைட நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய நல்ல சீன்ஸ் இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்டீவ் நான்சி, ஜானத்தன் ஹாப்பர் இவங்க 4 பேருக்கும் ஒரு சூப்பர் கான்வர்சேஷன் சீன் இருக்கும் டுவர்ட்ஸ் எண்ட்ல. அது ரொம்ப எமோஷனலாவும் மெச்சூர்டாவும் இருக்கும். லூகஸ் மேக்ஸோட லவ், டினோட கில்ட், வில்லோட இன்செக்யூரிட்டி, ஜாய்ஸ் ஹாப்பரோட ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாரிபிகேஷன் இருக்கும். எல்லாரும் செரிஷ் பண்ணி முரே, எரிகா, ஹாலி, டெரிக் இவங்க எல்லாருக்கும் நல்ல ஸ்கிரீன் டைமும் நல்ல ரைட்டிங்கும் இருக்கும். அண்ட் லெவன் அண்ட் மைக்கோட செக்மெண்ட் ரொம்ப எமோஷனலா இருக்கும். முக்கியமா மைக்க பார்க்கும்போது நோவே ஹோம் டாம் ஹாலண்ட் தான் ஞாபகம். ஹாரி பாட்டர் பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சோ ரொம்ப எமோஷனலா, அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்து முடிக்கும் போது இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் அ நாஸ்டாலஜிக் அண்ட் எமோஷனல் ஜர்னி. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம்ஸ் ஆயிடுச்சு இந்த சீரிஸை பார்த்திருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ். இது ஒரு மாஸ்டர் பீஸ் எண்டிங்கா இல்லாம இருந்தா கூட இட்ஸ் அ குட் எண்டிங். மஸ்ட் வாட்ச், ஹைலி ரெக்கமெண்டட், மிஸ்ஸே பண்றாதீங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க.